இது ஏதோ லேக் வியூவுடன் கூடிய வீடுகள் என்று கற்பனை செய்துவிட வேண்டாம். மழைக்காலங்களில் புதுச்சேரியின் பிரதான ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகரின் உண்மை நிலை இதுதான். மழை நீரில் சாக்கடை கலந்து குடியிருப்பு வாசிகளுக்கு தீரா தலைவலியையும் பெரும் பொருட்சேதத்தையும் மழைக்காலம் கொடுக்கும். கடந்த 20 ஆண்டுகளாக இதே நிலைதான். இது புதுச்சேரி அரசு விநியோகித்துக் கொண்டிருக்கும் குடிநீர். நீரின் டிடிஎஸ் மதிப்பு 500க்கும் மேல் இருந்தால் அது குடிக்க தகுதியற்றது என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ஆனால் புதுச்சேரியில் அவை 1000க்கும் அதிகம். தரமற்ற குடிநீர், தூர்வாரப்படாத கால்வாய்கள், பேட்ச்வொர்க்கே பார்க்காத சாலைகள், காற்று மாசு என அன்றாடம் பொழுதை கழிப்பதற்குள் புதுச்சேரி வாசிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனால் இவற்றுக்கெல்லாம் அரசு செலவு செய்தது என்னவோ பல கோடி ரூபாய்கள். பாண்டிச்சேரி ஒரு பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி, மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தான் இங்கே வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்லாம் இப்போது ரீசெண்டாக மோடி இதற்கு முன்னால் வந்துட்டு போனப்போ கூட சொல்லிட்டு போனார். மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எப்படி வளர்ச்சி அடையும் என்பதற்கு புதுச்சேரி ஒரு உதாரணம்னு. ஆனால் ரியாலிட்டி பாண்டிச்சேரியோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அடிப்படை வசதிகள் இருக்குல்ல, மற்ற வளர்ச்சிகள் எல்லாம் இருக்கட்டும், அடிப்படை வசதி என்பது குடிநீர், சுகாதாரம், மருத்துவமனை, கல்வி, வேலைவாய்ப்பு, சாலைகள் போடுறது, இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் கூட இங்கே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்றது தான் கடந்த 5 வருஷத்துடைய ரெக்கார்ட். இது புதுச்சேரியை சேர்ந்த எல்லா மக்களுக்குமே இது புரியும். கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 6 உயிர்கள் பலியாகின. 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ தொழிலதிபர்களோ யாரும் இல்லை. வீட்டில் ஒரு RO சுத்திகரிப்பு கருவியை வாங்கக்கூட திராணியற்ற சாதாரண விளிம்பு நிலை மக்கள். அரசின் அலட்சிய போக்கால் ஒரு உயிரை இழந்து இன்று நிர்கதியாய் தவிக்கும் மகாலட்சுமியுடன் பேசியது DW தமிழ். எவ்வளோ மஞ்சள் படிஞ்சு போயிருக்கு பாருங்களா. என்னுடைய மாமியார் கடந்த காலம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். வயிற்றால் வாந்தின்ட்டு போய் சேர்த்ததுனால அவங்களுக்கு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. சீரியஸாக இருக்காங்க. கிட்னி டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. போய் கிட்னி டெஸ்ட் எடுத்ததில் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டாங்க. அதில் அவங்களுக்கு டைலஸ் பண்ணணும். அவங்க இதுமாரி ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிச்சாங்க. எதனாலன்னு கேட்டதுக்கு தண்ணி பிரச்சனைமா, தண்ணியில் சாக்காடை கலந்துடுச்சுன்ட்டுன்னு சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் உடனே டைலஸ்க்கும் நாங்கள் ரெடி பண்ணி அவங்கள டைலஸ் ரூமுக்கு இட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 10 பேர் நம்ம இதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இன்னும் ஒரு 10 பேர் மறுபடியும் GHக்கு சேர்ந்தாங்க. சேர்ந்ததில் எல்லாருக்கும் இதுமாரி டயரியா வந்திருக்கு, தண்ணி பிரச்சனை, இது என்னான்னு போய் பாருங்கன்ட்டுன்னு கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்கள்லாம் ஏரியாவாக போய் பார்த்தாங்க. ஆனால் எங்கள் மாமியார் ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க. உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கிடையாது. பதிலாக ரேஷன் அட்டையை காட்டி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோக மையங்களில் அந்த பகுதி மக்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது. சுத்தமான குடிநீர் வழங்க அரசுக்கு 6 உயிர்கள் தான் விலையா என சமூக ஆர்வலர்கள் கொதித்தெழுந்தனர். இன்றளவும் நிலைமை சீரானதாக இல்லை. 2024 நடந்த மற்றும் ஒரு சம்பவம் மக்கள் மீதான புதுச்சேரி அரசின் அக்கறையின்மையின் உச்சம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லக்கூடிய பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்தாங்க. ஆனால் அது முழுமையாக இவங்களால் செயல்படுத்த முடியல. அதற்கான சக்கிங் பாயிண்ட், அதாவது இங்கே இருக்கிற சேகரிக்கிற தண்ணியெலாம் போய் ஒரு இடத்துல சேரணும். அதுக்கான சக்கிங் பாயிண்ட்டை இவங்களால் அமைக்காமலே அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, விஷவாயு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே போய் அந்த தண்ணி சேராத போது அதில் இருக்கிற கேஸ் வீட்டுக்குள்ளே போய் ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னும் இது வரைக்கும் அந்த ட்ரைனேஜை அவங்களால சரி செய்ய முடியல. ரெட்டியார்பாளையம் பகுதியில் வீட்டு கழிப்பறையை பயன்படுத்திய 3 பெண்கள் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய விஷவாயுவால் நொடியில் மரணத்தை தழுவினர். அவர்களில் ஒருவர் 15 வயது சிறுமி செல்வராணி. 10 ஆண்டுகளுக்கு முன்பே செல்வராணியின் தாய் புற்றுநோயால் இயற்கை எய்திருந்தார். மகளின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத தந்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்றவர் இன்று வரை எங்கிருக்கிறார் என்ற நிலை தெரியவில்லை என்று சிறுமியின் குடும்பத்தினர் வேதனைப்படுகின்றனர். என்னுடைய பேத்தி பாத்ரூமுக்கு குளிக்க வந்தது. எங்கள் வீட்டை சொல்லி அங்கே ஒரு மாதிரி வாடை வருதுமா, போகாதமான்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இது உடனே உள்ளே போனது மூச்சு திணறி இறந்து போச்சு.
மறுநாள் 11வது படிக்க வேண்டியது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பேத்தி இறந்ததுனால என் பையன் காணாமல் போய் 1.5 வருஷம் ஆச்சு. என் பேர்னா நானும் எங்கள் வீட்டம்மா என் பொண்ணு நாங்கள் 3 பேர் தான் அவனை படிக்க வச்சுக்கிட்டுருக்குறோம். இன்றும் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் விஷவாயு பிரச்சனையால் அவதிப்படும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அஞ்சுவதாக DW தமிழிடம் தெரிவித்தனர். எங்களுக்கு இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. இன்னும் அந்த பிரச்சனை தீரல. அவங்க அந்த மோட்ரு போட்டாங்கன்னா எங்களுக்கு வராது. அது போடலைன்னா இன்றைக்கும் விடிகாலம் வரைக்கும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த கேஸ் வருது, நாற்று அடிக்குது. இன்னும் அந்த பிரச்சனை தீரல எங்களுக்கு. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு புதுச்சேரி ஒரு சிறப்பான யூனியன் பிரதேசம் என்பது போல் ஒரு பிம்பத்தை கொடுத்தாலும் சுத்தமான குடிநீருக்காக அரசிடம் கையேந்தி வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றனர் புதுச்சேரி வாசிகள். காரணம், பெரும்பாலான பகுதிகளில் குடிநீரின் உப்பு அளவு அதிகரித்து RO மற்றும் கேன் நீரை மட்டுமே நுகரும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாம் சோதித்து பார்த்ததில் 3000 முதல் 4000 ppm வரை இருக்கிறது. இது குடிக்கவே தகுதியற்றது. நாங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இந்த வெளிப்புற நோயாளி சொல்லுவாங்க, அவுட் சைட் பேஷண்ட், குறிப்பாக கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு காலையும் மதியம் 2 வேளையும் நாங்கள் உணவு நாங்கள் கொடுப்போம்னு வச்சுங்க. எங்கள் டோனர்ஸ் மூலயமா நாங்கள் தயார் பண்ணி போடுவோம். அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நாங்கள் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வாஷ் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுவோம். அந்த தண்ணி கலர் மாறும் போது தான் எங்களுக்கு சந்தேகப்படுது. இந்த தண்ணி கலர் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணோம், நாங்கள் பக்கத்தில் கூட்டு செக் பண்ணி பார்த்தோம். DDS செக் பண்ணி பார்க்கும்போது இது அதிகமாகுது. 1800 2000 2500ன்றாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த சுத்திகரிப்பு தண்ணி இல்லைன்னா குடிக்க முடியாத நிலைமை போச்சு. ஏன்னா இப்போ தொடர்ந்து இது மூலியமாக நோய் அதிகமாக வருது. இந்த குறிப்பாக இந்த லிவர் சம்மந்தமாக கிட்னி சம்மந்தமாக பிரச்சனைலாம் வருது. இது குடித்தது ஆயிரும்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு பீதி வேறு போச்சு. அதனால் பெரும்பாலும் இந்த தண்ணி குடித்தே கிடையாது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வம்பாக்கிரப்பாளையம் இந்திராணி ஸ்டேடியம் பேக் சைடு மெயின் இதான் பாண்டிச்சேரி மெயின் வாக்காது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க. இது சைடில் தூர் வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த EB லைன் பார்த்தீங்கன்னா கீழே ஊந்துச்சு. இது 2 வருஷமாக ஊந்து கிடக்குது. நாங்கள் எத்தனை வாட்டி EB லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். தண்ணியில் கரண்ட்டு ஒயர் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி இல்லை எங்களுக்கு சொன்னோம். ஒரு வாட்டி மழை பெய்யறப்பையும் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட பிளாஸ்டிக் தேங்கி நிற்குது. பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் பாதிக்கிறோம். எத்தனை வாட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு 1000 வாட்டி இப்படி தான் போகிறாங்க. எல்லா அதிகாரியும் பார்த்துட்டு தான் போகிறாங்க, தவிர இதுக்கு எந்த ஸ்டெப்பும் முயற்சி பண்ணி தர மாட்டாங்க எங்களுக்காக. இதேமாரி குடிநீர் இதுமாதிரி டெம்பரரியாக போட்டாங்க பிளாஸ்டிக் பைப்பில். பாலம் முடிஞ்ச பிறகு அங்கே போட்டு தர சொன்னாங்க. ஆனால் பாலம் கட்டி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க யாருமே. எத்தனை வாட்டி சொல்லிட்டோம், தோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க, தவிர இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் பண்ண மாட்டாங்க. சுமார் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய யூனியன் பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், காவல்துறை என எல்லாம் இருந்தும் நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் படும் ஒவ்வொரு துயரமும் கொஞ்சம் நஞ்சமல்ல. குறிப்பாக மழைக்காலங்களில் வெள்ளநீர் சூழ்ந்து வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேறும் சூழல்தான் இன்றும் நிலவுகிறது. வடிகால் வசதி ஏற்படுத்தி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து வெல்வார்கள். ஆனால் அவை வெறும் வெற்று வாக்குறுதிகளாகவே இருப்பதாக புலம்புகின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். புதுச்சேரின்னு பார்த்தா இன்றைக்கி டூரிஸ்ட் இங்கே குமிரான் பார்த்தீங்களா. இந்த ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய இந்த 4 தெருக்கள் தான் இது பிரெஞ்சுக்காரன் கட்டமைச்சிட்டு போனது. இது 4 தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட அப்படி பார்க்குறதுக்கு ஏதோ பலபலன்னு இருக்குமே ஒழிய, இதை தாண்டி அந்த பக்கம் புதுச்சேரின்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாகவும் சீரழிந்தும் தான் இருக்குது. இங்கே வளர்ச்சினா ஒன்று வளர்ச்சி, 2 சாராய கடையும் பாரும் ரெஸ்டோ பாரும் போதைப் பொருட்களும் இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. இந்த சாராய கடை முதலாளிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்குனா அவங்க என்ன பால்நிலை பூத்தை ஓப்பன் பண்ணுவாங்க? இங்கே பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை உண்மையாக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் மக்களும் ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் ஓட்டை போட்டுடுது. ஆனால் அவர்களால் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. அவங்க இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ரோடை சிந்திக்கிறதில்ல, குடிநீரை சிந்திக்கிறதில்ல, மருத்துவமனையை சிந்திக்கிறதில்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் சிந்திக்கிறதில்ல. சிந்திக்காத ஒரு சட்டமன்றம் தான் புதுச்சேரியில் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சிந்திக்கக்கூடிய சட்டமன்றம் இயங்க வேண்டும். அதற்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நல்ல வேட்பாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமையும் அந்த மக்களுக்கு இருக்குது. அவர்கள் மூலமாக தான் இந்த புதுச்சேரியை ஒரு வளர்ச்சி மாநிலமாகவும் சுகாதாரம் நிறைந்த சுற்றுச்சூழல் மாநிலமாகவும் மாற்ற முடியும்.